திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 283. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 26. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளானவர் திரு கைலாசகிரியிலே எம்பெருமாட்டி உமாதேவியாரோடு திருவோலக்கம் கண்டருளுகின்றார். இவ்வாறு வளங்கள் நிறைந்த அந்த சபையிலே ஆத்மாக்களது பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு உருவத்திருமேனி கொண்டு வீற்றிருந்து அருளும் பரமபிதாவும் அழகிய கனகசபையின் கண்ணே தங்கும் அனவரத தாண்டவம் செய்தருளுகின்ற சிவபெருமான் ஆன்மாக்கள் உய்வடைய பெரும் கருணை கொண்டார். தம்மிடமிருந்து ஆரிய மொழியில் வெளிவந்த சிவஞானம் என்கின்ற அமுதத்தை அதி அற்புத அதிமதுர சுத்த செந்தமிழ் மொழி வடிவிலே வழங்க வேண்டும் என்பதற்காக கரையற்ற கிருபா சமுத்திரமாகிய திரு வாதவூரடிகளை ஆண்டு கொள்ள திருவுள்ளம் கொண்டார் சிவ பரம்பொருள். சிவபெருமானே பிரதம மகா சிருஷ்டியில் மொழிந்து அருளியவைகள் வேத ஆகமங்கள். அப்படி தம்மிடமிருந்து ஆரிய பாஷையான வடமொழியிலே வெளிவந்த அந்த சிவஞானம் அது வேதத்தின் ஞான காண்டம், ஆகமத்தின் ஞான காண்டம். இதனை கேட்பவர்களுக்கு களிபெரும் சுவையோடு முக்தியாகிய உறுதிப்பயனை அது கொடுத்தே தீரும். அத்தகைய சிவஞானமான அமுதத்தை வடமொழியிலே வேத ஆகமங்களிலே இருக்கின்ற அந்த சிவஞான அமுதத்தை அதிமதுர செந்தமிழிலே உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக கிருபா சமுத்திரமாகிய திரு வாதவூரடிகளை ஆண்டு கொள்ள திருவுருள்ளம் பற்றினார் எம்பெருமான். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கம் இங்கே மிக விளக்கமாக கூறப்படுகின்றது. அப்படி சிவஞான அமுதமே செந்தமிழ் வேதமாகிய திருவாசகம் திருக்கோவையார். அப்படி தாமருளிய சிவஞானத்தை திருவாசகம் திருக்கோவையார் என்று அருள் பணுவல்களாக திரு வாதவூரடிகள் மூலமாக தந்தருள வேண்டும் என்பதற்காக திரு வாதவூரடிகளை இங்கே திரு அவதாரம் செய்ய வைத்து தற்போது திரு வாதவூரடிகளை அதற்கு ஏற்றவாறு அடிமை கொண்டருள ஆண்டு கொண்டருள திருவுள்ளம் பற்றினார் எம்பெருமான். அமிர்தம் என்பது பார்க்கடலிலே தோன்றும். இங்கே கிருபா சமுத்திரம் என்கின்ற திரு வாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் என்ற அமுதம் தோன்ற இருக்கின்றது. இந்த கிருபா சமுத்திரம் அருட்கடலிலிருந்து சிவஞான அமுதான திருவாசகம் திருக்கோவையார் தோன்ற இருக்கின்றது. அதற்கு கருணை செய்தார் கைலாசகிரியிலே எழுந்தருளி இருக்கின்ற நம்பெருமான். தம் திருச்சந்நிதியிலே இருக்கின்ற கணநாதர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அருளுகின்றார். யாம் திரு வாதவூரடிகளை ஆட்கொண்டு அருளுவதற்காக இந்த கைலாசகிரியிலிருந்து புறப்பட்டு தவம் செய்த மாதவம் செய்த தென் திசையிலே இருக்கின்ற திருப்பெருந்துறை க்ஷேத்திரத்திற்கு எழுந்தருள இருக்கின்றோம். நீங்களும் மானுட வடிவமாக நம்மோடு வாருங்கள் என்று சிவபெருமான் தம் முன்னே எழுந்தருளியிருக்கின்ற கணநாதர்களுக்கு ஆக்ஞை பிறப்பித்து அருளினார். அதோடு அந்த சிவ பரம்பொருள் எப்படிப்பட்ட திருமேனி கொண்டது என்றால் பக்குவ ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்கும் அழகிய ஞானதேசிக திருமேனி கொண்டது. பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டது. ஞான குருபரனாக திருக்கோலம் கொண்டு தமது வாசஸ்தானங்கள் எல்லாவற்றிலும் மிக முக்கிய ஸ்தானமான அந்த நெடிய கைலாசகிரியிலிருந்து புறப்பட்டு இந்த மண்ணிலே நில உலகத்திலே தம் திருவடி தோயும்படி ஓர் திருப்பதிக்கு எழுந்தருளுகின்றார். அந்த திருத்தலம் என்பது ஓதப்படும் வேதங்களிலே வல்லவர்களும் உலகத்தவர் மீது அன்பு கொண்டு நித்யாக்னி வளர்ப்பவர்களுமாகிய பிராமணர்கள் அதிகமாக இருக்கின்ற திருத்தலம். தெய்வத்தன்மை பொருந்திய வளத்தை உடைய ஒரு திருத்தலம். அதுவே திருப்பெருந்துறை என்கின்ற அதியற்புத திருத்தலம். அங்கே எழுந்தருளுவதற்காக எம்பெருமான் சிவகணநாதர்களையெல்லாம் மானுட வடிவம் எடுத்துக்கொள்ளச் செய்து தாமும் ஓர் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருள இருக்கின்றார். எங்கே என்றால் திருப்பெருந்துறை புண்ணிய ஸ்தலத்திலே. முக்தான்மாவாக திருக்கயிலையிலே
இருந்த நம் திருவாதவூரடிகள் பெருமானை நில உலகிற்கு அனுப்பி திருவாதவூரடிகள் பெருமான் உயிர்கள் உய்வதற்காக திருவாசகம் அருள வேண்டும் என்பதற்காக உத்தம முக்தான்மாவான திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் தேர்ந்தெடுத்த ஸ்தலம் அது. தாமே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளுவதற்காக தேர்ந்தெடுத்த திருத்தலம்தான் திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலம். இது அனாதியே இந்த பூமியிலே சிவ விளக்கம் பெற்று விளங்குகின்ற திருத்தலம். அப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொள்வதற்காக தாமே நேரே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளுகின்றார் எம்பெருமான் என்றார். இத்திருத்தலத்தின் விசேஷங்கள் மகிமைகள் அவை எண்ணற்றவை. திருப்பெருந்துறை திருத்தலம் என்பது ஆவுடையார் கோயில் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி என்ற ஊருக்கு அருகே இருக்கின்றது. சுவாமி ஆத்மநாத சுவாமியாக, குரு சுவாமியாக, பரமசுவாமியாக, ஆத்மநாதராக திருநாமம் கொண்டு விளங்குகின்ற திருத்தலம். இறைவியார் யோகாம்பாள் சிவயோக நாயகி என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற திருத்தலம். அருபரத்தொருவன் குருபரனாக எழுந்தருளி காட்சி தந்த திருத்தலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் திருப்பணி செய்ய பெற்ற திருத்தலம். இப்படி எண்ணற்ற பெருமைகளை கொண்டது இத்திருத்தலம். மற்றைய சிவாலயங்களை விட மிக வேறுபட்ட வித்தியாசமான அமைப்பிலே அமைந்திருக்கின்ற திருத்தலம். திருப்பெருந்துறை என்பது பாண்டி வளநாட்டில் இருக்கின்ற மிழலை கூற்றத்தில் ஸ்வேதநதி என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளாற்றின் தென்கரையிலே இருக்கின்ற பழைய நகரம். திருப்பெருந்துறை என்பதன் வடமொழி பெயர் ஸ்ரீ பிருகத் தீர்த்தம் என்பது. திருப்பெருந்துறை, துறைசை என்று தமிழ் நூல்களிலே வழங்கப்படுகின்றது. இத்திருத்தலத்திற்கு அனாதி மூர்த்தி ஸ்தலம், ஆதி கைலாசம், ஆளுடையார் கோயில், ஆவுடையார் கோயில், உபதேச ஸ்தலம், குந்தவனம் அல்லது குருந்தவனம், சதுர்வேதபுரம், சிவபுரம், ஞானபுரம், திரிமூர்த்திபுரம், தென்கயிலை, தேஜோவனம், பராசக்திபுரம், பவித்ரமாணிக்கம், பூலோக கைலாசம், யோகபீட்டபுரம், யோகவனம் என்று பல்வேறு காரண திருநாமங்கள் இருக்கின்றன. இதிலே பெருந்துறை, ஆதி கைலாசம் என்ற திருநாமங்களினால் தேவார முதலியவற்றிலே இத்தலம் விதந்து கூறப்படுகின்றது. ஸ்காந்தம் முதலிய மகா புராணங்கள், மகா இதிகாசமாகிய சிவ ரகசியம், மணிவாசக சரித்திரம் அல்லது மணிவச்சன மகாத்மியம், ஸ்ரீஹாலாஸ்ய மகாத்மியம் என்ற நூல்களிலும் இன்னும் ஸ்தல புராணங்களிலும் இத்தலத்தின் பெருமைகள் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. ரூபம், அரூபம், ரூபாரூபம் என்ற மூவகை திருமேனிகளிலே சிவபெருமான் அம்பிகையும் தாமும் அரூபத் திருமேனி கொண்டு எழுந்தருளி விளங்குவது இந்த திருப்பதியில்தான். திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்ய குருநாதராக எழுந்தருளிய காரணத்தினாலும் திருவாதவூரடிகளை பாதுகாப்பதற்காக பாண்டியன் முன்னிலையில் கருணைக்கடலாகிய எம்பெருமான் வேதமாகிய குதிரையின் மீது எழுந்தருளியமையினாலும் எம்பெருமானின் அஷ்டாஷ்ட மூர்த்தங்களிலே குருமூர்த்தத்திற்கும் அஸ்வாரூட மூர்த்தத்திற்கும் மூலமாகிய ஸ்தலம் இது என்று பெரியோர்கள் கூறுவார்கள். தக்ஷனின் யாகத்தை அழித்த ஸ்ரீ வீரபத்ர கடவுள் அதே திருக்கோலத்தோடு இந்த ஸ்தலத்தில் அம்பிகையின் யோகத்தை பாதுகாப்பவராய் அம்பிகையின் சந்நிதியில் சிவாக்ஞையினால் எழுந்தருளி சிவயோக நாயகியாக அம்பிகை இங்கே யோக திருக்கோலத்திலே இருக்கும்போது அம்பிகைக்கு திருத்தொண்டு புரிந்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு இஷ்ட சித்திகளை தந்தருளிக் கொண்டு இருக்கின்றதனால் மிக பெருமை கொண்டது இத்திருத்தலம். விராட் புருஷனுக்கு துர்யாதீத ஸ்தானம் என்ற காரணஸ்தலங்களிலே இதனை கூறுவார்கள். திருவாசகத்தில் இந்த ஸ்தலமும் குருந்த விருட்சமும் மிக பல இடங்களில் போற்றப்பட்டிருக்கின்றன. இத்தலத்தின் பழைய வரலாற்றை தெரிவிக்கும் புராணங்கள் வடமொழியில் ஸ்ரீ ஆதி கைலாச மகாத்மியம், பிருகத் தீர்த்த மகாத்மியம், அஷ்டாத்தியாயி என்று 3 இருக்கின்றன என்று சொல்வார்கள். தமிழில் இத்தல புராணத்தை
பாட வந்த 3 பழைய புராணங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது திருப்பெருந்துறை புராணம். இது திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 10ஆம் பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ முன்வேலப்ப தேசிகருடைய சிஷ்யராகிய ஸ்ரீ சாஸ்திரம் சாமிநாத முனிவர் என்பவரால் இயற்றப்பெற்றது. இதே சாமிநாத முனிவரால் திருப்பெருந்துறை கலம்பகம் என்ற ஒரு பிரபந்தமும் இயற்றப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது தலபுராணம் ஆதி கைலாய மான்மியம் என்று திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் 12ஆம் பட்டத்தில் எழுந்தருளியிருந்த திருச்சிற்றம்பல தேசிகருடைய சிஷ்யராகிய ஸ்ரீ சுந்தரலிங்க முனிவரால் இயற்றப்பெற்றது. மூன்றாவது திருப்பெருந்துறை புராணம். அது திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்வானாகிய திரிசுரபுரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றி அருளப்பட்டது. இந்த புராணத்தை ஆக்குவித்தவர் திருவாவடுதுறை ஆதீனத்து சிஷ்யரும் அக்காலத்து திருப்பெருந்துறை கட்டளை பணிபுரிந்து வந்தவருமாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் என்பது அவருடைய பெருமை முதலியன இந்த நூலின் அவையடக்கத்திலே இருக்கின்ற பாடல்களினால் தெரியப்படுகின்றது. திருப்பெருந்துறை ஸ்தலத்தின் ஸ்தல விநாயகர்கள் ஆதப கணபதி அல்லது வெயிலுகந்த விநாயகர். இவர் இத்திருத்தல திருக்கோயில் கனகசபைக்கு மேற்கே அக்னி தீர்த்தத்தின் தென்கரையில் எழுந்தருளியிருக்கின்றார். இவர் திருமேனியில் வெயில் படுவதே இவர் திருவுள்ளத்திற்கு உவப்பு ஏற்றது மகிழ்வது. எனவே இவர் இப்பிள்ளையார் திருமேனியில் வெயில் படும்படி எழுந்தருளியிருக்கின்றார். ஆதவ பிரியா எனவும் நிழலுவவாக குஞ்சரம் எனவும் இவருடைய திருநாமங்கள். சொக்க விநாயகர் இவர் திருக்கோயிலின் உள்பிரகாரத்திலே தென்மேற்கு மூலையில் எழுந்தருளியிருப்பவர். சம்சாக விநாயகர் இறைவனை திருமணம் செய்து கொள்ளுதல் பொருட்டு யோகம் செய்ய வந்த அம்பிகையால் பூஜிக்க பெற்றவர். இவர் நிருதி மூலையிலே எழுந்தருளியிருக்கின்றார். அடுத்ததாக பள்ளிக்கூட பிள்ளையார். இத்தலத்து பிராமணர்கள் 300 பிள்ளைகளுக்கு வேத அத்தியாயனம் செய்விப்பதற்காக வயோதிக பிராமண வடிவம் கொண்டு வந்த விநாயகர். இவருடைய திருநாமம் பள்ளிக்கூட பிள்ளையார் என்று போற்றப்படுகின்றது. அடுத்ததாக சக்தி கணபதி வல்லப கணபதி. இவர் தேவதீர்த்தத்தின் வடகரையில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். முக்தி விநாயகர் இவர் தியாகராஜ மண்டபத்தில் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்திக்கு எதிரே எழுந்தருளியிருக்கின்றார். ஆக்கண்டல விநாயகர் இவர் இந்திர தீர்த்தத்தின் மேற்கு கரையிலே எழுந்தருளியிருக்கின்றார். இத்தலத்து சிவபெருமானின் திருநாமங்கள் அஸ்வநாதர், ஆதி கைலாசநாதர், ஆத்மநாதர், உபதேசஸ்தலநாயகர், உபாத்தியாயர், குருந்தவனேஷர், ஜகத்குரு, சதுர்வேதபுரேஷர், சிவபுரேஷர், ஞானக்ஷேத்ரேஷர், தக்ஷிண கைலாசநாதர், திரிமூர்த்தி தேசிகர், திரிமூர்த்திபுரவாசர், தேஜோவனேஸ்வரர், பரமசுவாமி, பராசக்திபுரவாசர், பவித்ரமாணிக்கபுரவாசர், பெருந்துறைநாதர், 301 யோகபீடப்பதியினர், யோகவனேஷர், ஆவுடையார், ஆளுடையார், விப்ரநாதர். இத்தலத்திலே எழுந்தருளி கருணை செய்கின்ற அம்பிகையின் திருநாமங்கள் சிவயோகாம்பிகை, சிவயோக நாயகி, சிவயோக பிரியாள், யோகப்பிரியாள், யோகநாயகி, ஆளுடைய நாயகி, ஆளுடையாள் என்பன. இத்தல அம்பிகை மேல் சிவயோக நாயகி பிள்ளைத்தமிழ் என்ற பிரபந்தம் பாடப்பட்டிருக்கின்றது. இத்தலத்திலே இருக்கின்ற பீட்டங்கள் பிரணவ பீட்டம், இது சுவாமியின் பீட்டம். யோக பீட்டம் உலகத்தில் உள்ள சக்தி பீட்டங்களிலே மற்ற அனைத்தும் காரிய பீட்டங்கள் என்றும் இது ஒன்றே காரண பீட்டம் என்றும் போற்றப்படுகின்றது. இத்தலத்தின் ஸ்தல விருட்சம் குருந்த மரம். பரமாச்சாரியாராகிய குருமூர்த்தி இந்த குருந்த மரத்தின் அடியிலே தென்முகமாக எழுந்தருளியிருக்கின்றார். திருவாதவூரடிகள் உபதேசம் பெற்றது இந்த இடத்தில்தான். இந்த விருட்சமே சிவரூபம் என்று சாஸ்திரங்களிலே பாராட்டப்படுகின்றது. குருந்தவன் கான் என்று தேவாரமும் இதனை வலியுறுத்துகின்றது. இத்தலத்திற்குரிய நதி வெள்ளாறு. இது ஸ்வேத நதி என்று வடநூல்களிலே வழங்கப்படுகின்றது. வெண்குடிங்கை என்றும் வெள்ளை நதி என்றும் சித் நதி என்றும் கூறப்படுகின்றது. இதற்கு ஆனந்த வெள்ளாறு என்று ஒரு பெயர் உண்டு. இனி தீர்த்தங்கள் என்று பார்த்தோமே என்றால்
இறைவன் அருளால் இந்த ஸ்தலத்தில் ஆதியிலே 66 கோடி தீர்த்தங்கள் உண்டாக்கப்பட்டன. எனவே இந்த ஸ்தலத்திற்கே பிருகத் தீர்த்தம் என்று பெயர். அதுவே தமிழில் பெருந்துறை என்று வழங்கப்படுகின்றது. மேலும் இத்தலத்தில் நவதீர்த்தங்கள் மிக முக்கியமான தீர்த்தங்களாக விளங்குகின்றன. இந்த நவதீர்த்தங்களும் ஸ்ரீ ஆத்மநாத பெருமானுடைய நவந்தரு பேதங்களாக பாராட்டப்படுகின்றன. அந்த நவதீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம் பிரம்மா, நாராயண தீர்த்தம் விஷ்ணு, ருத்ர தீர்த்தம் ருத்ரர், வாயு தீர்த்தம் மகேஸ்வரர், அசுர தீர்த்தம் சதாசிவர், தேவ தீர்த்தம் நாதம், முனிவர் தீர்த்தம் பிந்து, அக்னி தீர்த்தம் சக்தி, ஆத்மகூபம் சிவம் என்று பெருமானின் நவந்தரு பேதங்களே 9 தீர்த்தங்களாக இங்கே விளங்குகின்றன. இதிலே பிரம்ம தீர்த்தம் என்பது அக்னி தீர்த்தத்திற்கு மேற்கே இருக்கின்றது. இதன் கரையில் பிரம்மபீட்டம் இருக்கின்றது. இது வேத தீர்த்தம் என்றும் வழங்கப்படும். முதலியப்பர் என்னும் ஒரு தெய்வ சந்நிதி இங்கே இருக்கின்றது. அடுத்ததாக நாராயண தீர்த்தம். இது விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்டது. பள்ளிக்கூட பிள்ளையாருக்கு மேற்கே இருப்பது. இதன் வடகரையில் ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார். இது தொண்டாகுழி என்று வழங்கப்படும். மூன்றாவதாக ருத்ர தீர்த்தம். இது காலாக்னி ருத்ரரால் உண்டாக்கப்பட்டது. காலாக்னி ருத்ர தீர்த்தம் என்றும் சிவகங்கை என்றும் வழங்கப்படும். வடக்கூரில் ஆதி கைலாசநாத சுவாமியின் கோயிலின் வடக்கே இருக்கின்றது. அடுத்ததாக வாயு தீர்த்தம். திருக்கோயிலுக்கு வாயு மூலையில் இருப்பது வாயுதேவனால் உண்டாக்கப்பட்டது. அசுர தீர்த்தம். ஸ்ரீ ஆத்மநாதர் உபாத்தியாயராக எழுந்தருளிய பள்ளிக்கூடத்திற்கு மேற்கே இருப்பது. இது அசுரர்களால் உண்டாக்கப்பட்டது. அடுத்ததாக தேவ தீர்த்தம். இது சுவாமி சந்நிதியில் இருப்பது. தேவர்கள் இடைவிடாமல் ஆடி இந்த தீர்த்தமாடி இஷ்ட சித்திகளை பெற்றுச் செல்வதால் இப்பெயர். இதற்குரிய விருட்சம் கருநெல்லி மரம். எனவே இந்த தீர்த்தம் நெல்லியடி என்றும் வழங்கப்படும். அடுத்ததாக முனிவர் தீர்த்தம். வடக்கு வீதிக்கு அருகே இருப்பது. அகஸ்தியரால் உண்டாக்கப்பட்டது. அடுத்ததாக அக்னி தீர்த்தம். திருக்கோயிலின் உள்ளே வெளிப்பிரகாரத்தில் தென்கிழக்கிலே இருக்கின்ற பொய்கை. 9வதாக ஆத்மகூபம். முதல் பிராகாரத்தில் குருந்த மூலத்தின் கிழக்கே இருப்பது. ஸ்ரீ ஆத்மநாதருக்கு அபிஷேகம் செய்தல் பொருட்டு சிவ யோகாம்பிகையால் அம்பிகையால் நிர்மாணிக்கப்பட்டது இது. இதிலே ஆத்மகூபமும் அக்னி தீர்த்தமும் திருக்கோயிலுக்கு உள்ளேயும் மற்ற 7 தீர்த்தங்களும் திருக்கோயிலுக்கு வெளியேயும் இருக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த தலத்திலே மானவ தீர்த்தம், காந்தர்வ தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பராச்சர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், கௌதம தீர்த்தம், பக்த தீர்த்தம், வேத தீர்த்தம் என்று பல தீர்த்தங்கள் வாபி கூப வடிவங்களாக தடாகங்களாக இருக்கின்றன என்று ஸ்ரீ ஆதி கைலாச மகாத்மியம் விளங்க தெரிவிக்கின்றது. மொய்யார் தடம் பொய்கை என்று இத்தலத்திலே ஒரு விசேஷ தீர்த்தம் இருக்கின்றது. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன என்று திருவாசகம் திருவெம்பாவையிலே வருவதை நாம் பார்க்கின்றோம். இத்திருத்தலத்திற்கு அருகே வடக்கூர் என்று ஒரு ஊர். அங்கே காலாக்னி ருத்ரரால் பூஜிக்கப்பெற்ற ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் திருக்கோயில் வடக்கூரில் இருக்கின்றது. தீர்த்தம் சிவகங்கை, விருட்சம் மகிழமரம். ஸ்ரீ அஸ்வாரூடர் இவர் கனகசபையிலே தென்முகமாக எழுந்தருளியிருக்கின்றார். இத்திருக்கோயிலிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமியின் திருமேனிகள் மிக அற்புதம் வாய்ந்தவை. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவுருவங்கள் இத்திருக்கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே குருந்த மூலத்தில் உள்ள திருவுருவம் இது அருள் மூலஸ்தானம் என்றும், ஸ்ரீ மாணிக்கவாசகர் மண்டபத்திலே இருப்பது திருமூலஸ்தானம் என்றும் வழங்கப்படுகின்றது. மகாலிங்கம் என்றொரு மூர்த்தி பெரிய பிரகாரத்தில் தியாகராஜ மண்டபத்தின் மேற்கே திருமதிலில் ஆகாய வடிவமாக இருந்து வழிபடப்பெற்று விளங்குகின்றார். கணநாதர் என்றும் இவருக்கு திருநாமம், முனீஸ்வரர் என்றும் முதலியப்பர் என்றும் இவரை கூறுவதுண்டு. இத்திருத்தலத்தில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை பூஜிக்கும் பெருமை பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள் 300 எப்படி தில்லைவாழ் அந்தணர்கள் தீட்சிதர்கள் 3000 பேர் என்று சிதம்பரத்திலே இருக்கின்றார்களோ, அந்த தில்லைவாழ் அந்தணர்களிலே ஸ்ரீமத் நடராஜ பெருமானும் ஒருவராக திகழ்கின்றாரோ, அதே போன்று திருப்பெருந்துறை 300 அந்தணர்கள்
இங்கே இறைவனை பூஜிக்கும் உரிமை உடையவர்கள் அந்த 300வரிலே ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியும் ஒருவர். இவர்களினுடைய பிள்ளைகளுக்கு வேதாத்தியாயனம் செய்விப்பதற்காக ஸ்ரீ ஆத்மநாதர் ஒரு விருத்த பிராமண வடிவம் கொண்டு எழுந்தருளி பாடசாலை வைத்து கற்றுக் கொடுத்தார் என்று பாடசாலை இருந்த மண்டபம் பள்ளிக்கூடம் என்றும் இப்போதும் காணப்படுகின்றது. இத்திருக்கோயிலிலே இருக்கின்ற சபைகள் ஆனந்த சபை, இது கர்ப்ப கிரகம். சிட் சபை, இது அர்த்த மண்டபம். சத் சபை, இது நிவேதன மண்டபம், அமுது மண்டபம் என்றும் வழங்கப்படும். தேவ சபை, இது எல்லோரும் நின்று தரிசனம் செய்கின்ற இடம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை உற்சவ காலத்திலே எழுந்தருளச் செய்யும் ஸ்தானம் இது. சுந்தர பாண்டியர் என்பவரால் திருப்பணி செய்யப்பட்டதால் சுந்தர பாண்டிய மண்டபம் என்றும் பெயர் பெறும். அடுத்ததாக நிருத்த சபை, இது 2ஆம் பிராகாரத்தில் உள்ள சந்நிதி மண்டபம். தில்லை மண்டபம் என்றும் இது கூறப்படும். முன்னொரு காலத்தில் சுவாமி சோழ பாண்டியர்களுக்கு சபாபதியாக காட்சி கொடுத்ததால் இப்பெயர் பெற்றது. இதில் பதஞ்சலி வியாக்கிரபாதர்களின் திருவுருவங்களும் சங்கநிதி பத்மநிதிகளின் வடிவங்களும் உண்டு. அடுத்ததாக கனக சபா, இது 3ஆம் பிராகாரத்தில் உள்ள சந்நிதி மண்டபம். இதில் அஸ்வாரூடமூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றதால் இது குதிரை சுவாமி மண்டபம் என்றும் வழங்கப்படும். இங்கே ஜபிப்பவர்களுக்கு பஞ்சாட்சர ஜப சித்தியை இந்த மண்டபம் தருவது பற்றி இது பஞ்சாட்சர மண்டபம் என்றும் கூறப்படும். இந்த மண்டபத்தின் பாகல் கற்களில் 6 அத்வாக்கள் முறையாக செவ்வனே செய்விக்கப்பட்டிருக்கின்றன. இத்திருக்கோயிலிலே இருக்கின்ற மண்டபங்கள் மணிவாசக மண்டபம், இது கோபுரத்திற்கு வெளியே இருப்பது. சுந்தரபாண்டிய மண்டபம், இதை பார்த்தோம், தேவசபை என்று வழங்கப்படும். தில்லை மண்டபம், அது நிருத்த சபை. தியாகராஜ மண்டபம், இது 3ஆம் பிராகாரத்தில் மேற்கே இருப்பது. இத்தலத்திலே தீபங்கள் மிக விசேஷம். திருக்கோயிலில் இடப்படும் தீப வகைகள் விசேஷ பெயர் பெற்று விளங்குகின்றன. அதிலே நட்சத்திர மாலை தீபம், இதில் இருக்கின்ற தீபங்கள் 27 சக்கரத்தில் ஆனந்த சபையின் மூலஸ்தானத்திற்கு பின்னே இருக்கின்றது. அடுத்ததாக கலா தீபம், இதில் உள்ள தீபங்கள் 5, இது சிட் சபையிலே இருக்கின்றது. அடுத்ததாக வான தீபம், அதாவது அக்ஷர தீபம், இதில் உள்ள தீபங்கள் 51 சத் சபையிலே இருக்கின்றது. அடுத்ததாக தத்துவ தீபம், இதில் உள்ள தீபங்கள் 36, இது தேவ சபையிலே இருக்கின்றது. 36 தத்துவங்களை குறிப்பது. அடுத்ததாக புவன தீபம், இதில் உள்ள தீபங்கள் 224 தேவ சபையிலே இருப்பது. இதனை தீப மாலை என்றும் கூறுவார்கள். 224 புவனங்களை குறிப்பது. அடுத்ததாக பத தீபம், இதில் உள்ள தீபங்கள் 81 பதங்களை குறிப்பது. தொடர்ந்து ஆவுடையார் கோயில் திரு பெருந்துறை சிறப்புகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.